Hello students, we are seeing about problem solving and Python programming subject பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் வந்து பைத்தான் இன்டர்பிரட்டர் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி கம்பைலருக்கும் இன்டர்பிரட்டருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத கிளியராக பார்த்துருக்கோம். ஸோ ஒன்ஸ் அகெயின் நான் சொல்லிவிட்டு உங்களுக்கு டெமோ காமிக்கிறேன். ஸோ இன்டர்பிரட்டர் அப்படின்றது இஸ் நத்திங் பட் இட் இஸ் யூஸ்டு டு எக்ஸிக்யூட் அ ப்ரோக்ராம் இன் ஹை லெவல் லாங்குவேஜ் பை டிரான்ஸ்லேட்டிங் இட் லைன் பை லைன், ஒன் லைன் அட் அ டைம், ரைட்? ஸோ இன்டர்பிரட்டர்ன்றது வேறு ஒன்றும் இல்லை, லைன் பை லைன் நம்ம ப்ரோக்ராமை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் இன்டர்பிரேட்டர். பட் கம்பைலர் அப்படி கிடையாது. என்டையர் ப்ரோக்ராமையும் முதல்ல ஒரு ஆப்ஜெக்ட் கோடை ஜென்ரேட் பண்ணிவிட்டு தென் அந்த ஆப்ஜெக்ட் கோடை வந்து ரன் பண்ணும். அந்த கம்பைலருக்கு வந்து 2 ஸ்டெப்பு நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணுவோம். இன்டர்பிரேட்டரை பொறுத்தளவு ஒரே ஒரு ஸ்டெப்பு தான். அப்படியே லைன் பை லைன் அது வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னா வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிவிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கம்பைலருக்கு என்ன எக்ஸாம்பிள்னா, இதுக்கு முன்னாடி உள்ள ஹை லெவல் லாங்குவேஜ் C++, ஜாவா இந்த லாங்குவேஜ்லாம் வந்து கம்பைலர் யூஸ் பண்ணி தான் முதல்ல ஸ்டெப்பு வந்து கம்பைல் பண்ணுவோம். தென் அது ஆப்ஜெக்ட் கோடை ஜென்ரேட் பண்ணும். தென் அந்த ஆப்ஜெக்ட் கோடு தான் வந்து இன்டர்மீடியட் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கோடை ஃபர்தராக எடுத்து ரன் பண்ணுவாங்க, அது கம்பைலர். பட் இன்டர்பிரேட்டரை பொறுத்தளவு என்ன அப்படின்னா வந்து லைன் பை லைன் அப்படியே வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிடும் அப்படின்றது தான் இங்கே வந்து முக்கியமான பாயிண்ட். ஸோ பைத்தான் வந்து இன்டர்பிரேட்டர் லாங்குவேஜ் அப்படின்றதுனால உங்களுக்கு இன்டர்பிரேட்டர் அப்படின்னா என்னன்னு தெரியணும் அப்படின்றதுக்காக நான் வந்து இந்த கிளாஸில் டெமோ காமிச்சிடுறேன். தென் அந்த எப்படி இன்டர்பிரேட்டர் ஒர்க் ஆகுது அப்படின்றதுக்கான டயக்ராம் தான். யூ கேன் யூஸ் எனி எடிட்டர், ஏதாவது ஒரு எடிட்டரை ஓப்பன் பண்ணி நீங்கள் ப்ரோக்ராம் டைப் பண்ணிடலாம். தென் அந்த ப்ரோக்ராமுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம், சோர்ஸ் ஃபைல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சோர்ஸ் ஃபைலை நம்ம ரன் பண்ணணும். அப்போ ரன் பண்ணுறதுக்கு வி கேன் யூஸ் பைத்தான் இன்டர்பிரேட்டர். அது லைன் பை லைன் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணிடும். அப்போ கம்பைலர் இல்லாமல் டிரான்ஸ்லேட் பண்ணுமானா பைத்தான் இன்டர்பிரேட்டரில் கம்பைலர் இருக்கும். பட் எப்படி கம்பைல் பண்ணும் அப்படின்னா வந்து இதுலேருந்து ஒரு லைன் எடுத்து கம்பைல் பண்ணி அதுக்கு பைட் கோட் ஜென்ரேட் பண்ணிடும். ஈச் அண்ட் எவ்ரி சிஸ்டம் வில் ஹேவ் அ வெர்ச்சுவல் மெஷின். ஸோ வெர்ச்சுவல் மெஷின் இருக்கிறதுனால வித் த ஹெல்ப் ஆஃப் வெர்ச்சுவல் மெஷின் கம்பைலர் என்ன பண்ணிடும் அப்படின்னா லைன் பை லைன் அப்படியே ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணிவிடும். பாருங்கள், ஃபர்ஸ்ட் லைன் வரும், இங்கே கம்பைலர் வந்து எடுக்கும், ரன் பண்ணும், பைட் கோட் ஜென்ரேட் பண்ணும், அதே லைன் அப்படியே நமக்கு ரன் ஆகி அவுட்புட் வந்துடும். அதுமாதிரி ஒவ்வொரு லைன் பை லைன் அப்படியே டிரான்ஸ்லேட் ஆகி அவுட்புட் வரும் அப்படின்றது தான் நமக்கு இந்த பைத்தான் இன்டர்பிரேட்டர் இப்படி தான் ஒர்க் ஆகுது. தென் பைத்தானில் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் மோட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தா இன்டராக்டிவ் மோட் அண்ட் ஸ்கிரிப்ட் மோட். ஸோ பைத்தான் இன்டர்பிரேட்டர்ன்றது என்னன்னா, இட் இஸ் அ ப்ரோக்ராம், ரைட், விச் இஸ் யூஸ்டு டு ரீட் அண்ட் எக்ஸிக்யூட் அவர் பைத்தான் கோட். அதுக்காக தான் நம்ம பைத்தான் இன்டர்பிரேட்டர் யூஸ் பண்ணுறோம். அப்போ பைத்தானை எப்படி ஒர்க் பண்ணலாம், இன்டர்பிரேட்டர் எப்படி இருக்குன்னா, இன்டராக்டிவ் மோடுன்னு ஒரு மோடு இருக்குது, ஸ்கிரிப்ட் மோட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இன்டராக்டிவ் மோட் அப்படின்னா என்ன அப்படின்னா, டேரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம்னா பைத்தான் இன்டர்பிரேட்டரோட வந்து கம்யூனிகேட் பண்ணலாம். ஸோ இன்டராக்டிவ் மோடுன்றது ஒரு ப்ராம்ப்ட் இருக்கும், அந்த ப்ராம்ப்டில் உட்காந்து நம்ம சிஸ்டமோட கம்யூனிகேட் பண்ண முடியும். அதுதான் வந்து இன்டராக்டிவ் மோட். அதில் நம்ம ஏதாவது கமெண்ட் கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக அது நமக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும். இன்டராக்டிவ் மோட் அப்படின்றது என்ன அப்படின்னா, இட் அலோஸ் டு இன்ட்ராக்ட் வித் ஓஎஸ். நம்ம சிஸ்டமோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு இந்த இன்ட்ராக்டிவ் மோட் வந்து இருக்குது, பேர்லேயே மீனிங் இருக்குது. என்ன பண்ணும், வி டைப் பைத்தான் ஸ்டேட்மெண்ட், அங்கே பைத்தான் ஸ்டேட்மெண்ட்டை டைப் பண்ணோம் அப்படின்னா இன்டர்பிரேட்டர் டிஸ்பிளே த ரிசல்ட்ஸ் இமீடியட்லி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வாட் இஸ் த அட்வான்டேஜ், ஏன் வந்து இன்டர்மீடியட் மோட இன்ட்ராக்டிவ் மோடை நம்ம இதுக்காக யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா, இட் இஸ் யூஸ்டு டு குட் எனஃப் டு லேர்ன், ரைட்? நம்ம வந்து இந்த லாங்குவேஜை லேர்ன் பண்ணுறதுக்கு, அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குறதுக்கு, எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். எப்படின்னா, நம்ம சிஸ்டமில் அப்படியே ஒரு கமாண்டை கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ரெஸ்பாண்ட் பண்ணுது இல்லைங்களா? அப்போ நம்ம வேரியஸ் கமாண்ட்ஸை வந்து கொடுத்து பார்க்கும்போது அதோட அவுட்புட் வருது இல்லை எப்படி எரர் வருது அப்படின்றத நம்மளால் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியும். அதுக்காக தான் நம்ம வந்து இந்த இன்டராக்டிவ் மோடை யூஸ் பண்ணிக்கலான்றாங்க. இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒர்க்கிங் இன் இன்டராக்டிவ் மோட் இஸ் கன்வீனியன்ட் ஃபார் பிகினர்ஸ் ஃபார் டெஸ்டிங் ஸ்மால் பீசஸ் ஆஃப் கோட். ஸ்மால் பீசஸ் ஆஃப் கோட்ஸ்லாம் நம்ம வந்து அந்த இன்டராக்டிவ் மோட்லேயே டைப் பண்ணி செக் பண்ணும்போது நமக்கு அவுட்புட்டை ஈஸியாக பார்க்க முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வி கெனாட் சேவ் தி ஸ்டேட்மெண்ட், ரைட்? ஏன்னா இன்டராக்டிவ் மோட் அப்படியே கமெண்ட் கொடுக்க வந்து ரெஸ்பாண்ட் பண்ணும் இல்லைங்களா? அப்போ அதுக்கு வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் சேவ் ஆகாது. சப்போஸ் எனி எரர் அந்த மாதிரி கரெக்ஷன்ஸ் ஏதாவது நம்ம வேணும் அப்படின்னா ஹாவ் டு ரீடைப் ஆல் த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஒன்ஸ் அகெயின் டு ரீரன் தம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திரும்பி நம்ம அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் டைப் பண்ணி ரன் பண்ணணும். அதுதான் டிஸ்அட்வான்டேஜ், ஏன்னா சேவ் ஆகாது அப்படின்றத சொல்கிறாங்க. அது இன்டராக்டிவ் மோட். இன்டராக்டிவ் மோடை எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா, யூ டைப் பைத்தான் ப்ரோக்ராம் அண்ட் இன்டர்பிரேட்டர் டிஸ்பிளே த ரிசல்ட்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுதான் வந்து செவரான் மோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரிபிள் கிரேட்டர் தென் சிம்பிள் அந்த இடத்துல நமக்கு வந்து ப்ராம்ப்டாக வரும். இஸ் த ப்ராம்ப்ட் தி இன்டர்பிரேட்டர் யூசஸ் டு இண்டிகேட் தட் இட் இஸ் ரெடி ஃபார் டு என்டர் த கோட் அப்படின்ற மாதிரி. அப்போ நீங்கள் ஜஸ்ட் போய் இன்டராக்டிவ் மோட், அதாவது டெர்மினலில் போய் பைத்தான்னு டைப் பண்ணிங்கனாவே இன்டராக்டிவ் மோட் ஓப்பன் ஆகிடும். அந்த செவரான் ப்ராம்ப்ட் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும், 3 கிரேட்டர் தென் சிம்பிளோட ஓப்பன் ஆகிடும். அங்கே போய் நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா நம்மளால் அவுட்புட் பார்க்க முடியும். நம்ம இப்போ டெமோ பார்க்க போகிறோம். தென் ஸ்கிரிப்ட் மோட் அப்படின்றாங்க. ஸ்கிரிப்ட் மோடுனா என்ன,
அதாவது நம்ம ஒரு ப்ரோக்ராமை முதல்ல ஸ்கிரிப்டாக வந்து டைப் பண்ணி அதுக்கு ஒரு நேம் வச்சு அதோட பைத்தான் எக்ஸ்டென்ஷன் .py அப்படின்ற ஃபைல் எக்ஸ்டென்ஷனோட சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டெர்மினலில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரன் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? அப்போ இதுக்கு நமக்கு ஒரு எடிட்டர் வேணும். ஸோ இன்டராக்டிவ் மோடில் நம்ம டேரெக்டாக ப்ரோக்ராமை டைப் பண்ணோம், நமக்கு அவுட்புட் வந்துச்சு. பட் ஸ்கிரிப்ட் மோடில் என்ன அப்படின்னா நமக்கு ஒரு எடிட்டர் வேணும். அந்த எடிட்டரை ஓப்பன் பண்ணி அங்கே நம்ம ப்ரோக்ராமை டைப் பண்ணி நம்ம எப்பயுமே பைத்தான் ப்ரோக்ராமுக்கு .py அப்படின்ற எக்ஸ்டென்ஷன் கொடுக்கணும். சரிங்களா? அப்போ .py அப்படின்ற நேமோட நம்ம சேவ் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நம்ம அந்த அவுட்புட்டை பார்க்கலாம். சரிங்களா? வெளியில் வந்து டெர்மினலில் வந்து பைத்தான் ஸ்கிரிப்டை வந்து ரன் பண்ணுறதுக்கு கமாண்ட் இருக்குது. பைத்தான் ஸ்பேஸ் ஃபைல் நேம் .py அப்படின்னு கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகிடுங்க. ஸோ இதுதான் வந்து ஸ்கிரிப்ட் மோடாக தான் இங்கே சொல்லியிருக்காங்க. வி டைப் பைத்தான் ப்ரோக்ராம் இன் அ ஃபைல் அண்ட் தென் யூஸ் இன்டர்பிரேட்டர் டு எக்ஸிக்யூட் தி கண்டென்ட் ஆஃப் தி ஃபைல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கிரிப்ட் கேன் பி சேவ்டு டு டிஸ்க் இன் ஃபியூச்சர் யூஸ். இதில் மெயின் யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது கரெக்ஷன் ஏதாவது வந்துச்சுன்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம், போய் வந்து எடிட் பண்ணி திரும்பி வந்து சேவ் பண்ணியிருக்கிறதுனால கரெக்ட் பண்ண முடியும், ரீடைப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றாங்க இன்டராக்டிவ் மோடை கம்பேர் பண்ணுறப்ப அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பைத்தான் ஸ்கிரிப்ட்ஸ் ஹாவ் தி எக்ஸ்டென்ஷன் .py. ஸோ அதனால் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா நம்ம கோடை சேவ் பண்ணி திரும்பி வந்து ரன் பண்ண முடியும் அப்படின்றது தான் நமக்கு இந்த இடத்துல எக்ஸாம்பிள். See the difference between interactive mode and script mode. இன்டராக்டிவ் மோடில் நம்ம என்ன பண்ணலாம், டைரெக்டாக கமாண்ட் கொடுத்தா பைத்தான் இன்டர்பிரேட்டர் என்ன பண்ணணும்னா ரெஸ்பாண்ட் பண்ணும். சப்போஸ் அதில் ஏதாவது நீங்கள் எரர் வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியாது, திரும்பி போய் எடிட் பண்ண முடியாது. ஏன்னா இன்டராக்டிவ் மோடில் அந்த லைன்ஸ் வந்து சேவ் ஆகாது. பட் ஸ்கிரிப்ட் மோடை பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ஸ்கிரிப்ட் சேவ் ஆகிறதுனால நம்மளால் அவுட்புட் பார்க்க முடியும். ஸோ உங்களுக்கு டெமோ காமிச்சிட்றேன் நான். பார்த்தீங்க அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் டெர்மினல். இதில் போய் நம்ம ஃபஸ்ட்டு பைத்தான் கம்பைலருக்கும் இன்டர்பிரேட்டருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். கம்பைலருக்கும் இன்டர்பிரேட்டருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்க்கணுன்னா ஃபஸ்ட்டு வந்து எனி சி ப்ரோக்ராமை முதல்ல நம்ம டைப் பண்ணி பார்த்தோன்னா தெரியும். ஏன்னா C++, ஜாவாலாம் ஹை லெவல் லாங்குவேஜ் இல்லைங்களா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஏதாவது எடிட்டர் எடிட் சி எக்ஸாம்பிள் கொடுக்கறதுனால எக்ஸாம்பிள் 1.c அப்படின்னு நான் ஓப்பன் பண்ணேன்னா எனக்கு ஒரு புது ஃபைல் எடிட்டர் ஓப்பன் ஆகிடும். இது ஒரு சி ஃபைல் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் நான். அதுக்கு நம்ம #include ஹெடர் ஃபைல்ஸ்லாம் இம்போர்ட் பண்ணணும். #include stdio.h void main. ஸோ இதில் ஓப்பன் க்ளோஸ் கர்லி பிரேசஸ்க்குள்ளே நம்ம ப்ரோக்ராமை டைப் பண்ணணும். ஏதாவது ஸ்டேட்மெண்ட் print f hello அப்படின்னு கொடுத்தோன்னா நமக்கு ப்ரோக்ராம் வந்து சேவ் ஆகிடுங்க. செமிகோலன் போடணும். ஸோ ப்ரோக்ராமை சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியில் வந்து ரன் பண்ணணும். கம்பைலர் பண்ணணும், அதாவது கம்பைல் பண்ணணும். சி ப்ரோக்ராம் ஹை லெவல் லாங்குவேஜில் 2 ஸ்டெப் இன்டர்பிரேட்டர் யூஸ் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு கம்பைல் பண்ணணும். ஸோ கம்பைல் பண்ணுறதுக்கான கமாண்ட் வந்து cc இது கம்பைலர் ஃபைல் நேம் example1.cன்னு கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ கம்பைல் ஆகிடுச்சு, எரர் எதுவுமே இல்லை அப்படின்றதுனால கம்பைல் ஆகிடுச்சு. ரன் பண்ணுறதுக்கு ./a.out அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஹலோன்னு பிரிண்ட் ஆகுது. ஸோ இதுதான் வந்து ஒரு சி ப்ரோக்ராம் பாருங்கள், 2 ஸ்டெப்பில் பண்ணியிருக்கோம். முதல்ல கம்பைல் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் ரன் பண்ணியிருக்கோம். ஏன்னா வந்து சி வந்து இன்டர்பிரேட்டர் லாங்குவேஜ் கிடையாது. C++, ஜாவாலாம் இன்டர்பிரேட்டர் லாங்குவேஜ் கிடையாது. பட் இதை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பைத்தான் வந்து இன்டர்பிரேட்டர் லாங்குவேஜ் டேரெக்டாக நல்லா ரன் பண்ண முடியும். அதே பைத்தான் ப்ரோக்ராமை டைப் பண்ணி காமிக்கிறேன். gedit, அதுக்கு நமக்கு ஒரு எடிட்டர் வேணும் இல்லைங்களா? gedit ரைட். அதே மாதிரி எக்ஸாம்பிள் 1.py அப்படின்ற எக்ஸ்டென்ஷனோட நம்ம சேவ் பண்ணணும். ஸோ எடிட்டர் ஓப்பன் ஆயிடுச்சு. சி மாதிரி C++ மாதிரி ஜாவா மாதிரி சின்டாக்ஸ் பெரியஸாக இல்லைங்க. ஏன்னா பைத்தான் வந்து யூசர் ஃப்ரெண்ட்லி லாங்குவேஜ்ன்றதுனால நம்ம ஈஸியாக கமாண்ட் கொடுக்கலாம். நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்ட் கூட பைத்தான் லேர்ன் பண்ணிக்கலான்றதுனால அதான் சொல்கிறாங்க. சிம்பிள் சின்டாக்ஸ், ஈஸி டு லேர்ன். ஜஸ்ட்டு அங்கே ஹெடர் ஃபைல் கொடுத்த மாதிரி கொடுக்காம டைரெக்டாக ஹலோ பிரிண்ட் ஹலோ அப்படின்னு கொடுத்துருக்கேன். இது ஒரு ஸ்கிரிப்ட். என்ன இன்னும் ஸ்கிரிப்டாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா a is equal to 10, b is equal to 20. ஸோ நம்ம ஸ்கிரிப்டை நம்ம சேவ் பண்ணலாம். c is equal to a plus b. இதுதாங்க ஸ்கிரிப்ட் மோடு. ஏன்னா நம்ம ஒரு எடிட்டரை ஓப்பன் பண்ணி என்ன பண்ணுறோம், print c அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு அவுட்புட் வரும். இதுதான் ஒரு எடிட்டரை ஓப்பன் பண்ணி ஸ்கிரிப்டை நம்ம டைப் பண்ணி ஸ்கிரிப்டை அதில் சேவும் பண்ணுறோம். சரிங்களா? இதுதான் ஸ்கிரிப்ட் மோடு. இன்டராக்டிவ் மோடை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ சேவ் பண்ணிட்டேன், ஸ்கிரிப்டை நான் சேவ் பண்ணிட்டேன், க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ ரன் பண்ண போகிறேன். சி ஃபைல் மாதிரி 2 ஸ்டெப் நம்ம பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு கம்பைல் பண்ணி அந்த கம்பைல் வந்து ஒரு கம்பைலர் வந்து இன்டர்மீடியட் கோடை ஜென்ரேட் பண்ணி ஃபர்தராக அதை ரன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம டேரெக்டாக
வந்து பைத்தான் ஃபைலில் வந்து ரன் பண்ணிடலாம். கமாண்ட் பார்த்தீங்கன்னா பைத்தான் ஃபைல் நேம், என்ன ஃபைல் நேம் கொடுத்துருக்கோம், எக்ஸாம்பிள் 1.py. அப்போ டைரெக்டாக நமக்கு ரன் ஆகிடும். பாருங்கள், காண்ட் ஓப்பன் த ஃபைல் எக்ஸாம்பிள். நான் வந்து என்ன கொடுத்துருக்கேன், ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குங்க, சாரி. பைத்தான் எக்ஸாம்பிள் 1.py அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம பிரிண்ட் ஹலோ ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்கோம். 30, அதாவது A+B ரிசல்ட் வந்து சியில் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இதுதாங்க கம்பைலருக்கும் இன்டர்பிரேட்டருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். கம்பைலர் வந்து முதல்ல ஸ்டெப்பு கம்பைல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரன் பண்ணணும். பட் இங்கே என்ன அப்படின்னா, பைத்தான் வந்து நமக்கு என்ன ஆகுதுன்னா, இன்டர்பிரேட்டர் லாங்குவேஜ்னால லைன் பை லைன் அப்படியே வந்து நமக்கு ரன் ஆகிடும். ஸோ இதில் இன்னும் டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம் அப்படின்னா, லைன் பை லைன் நமக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ நான் வந்து இது வரைக்கும் நமக்கு எரர் இல்லை இல்லைங்களா. இப்போ நான் வந்து ஒரு புது லைனை டைப் பண்ணுறேன். இந்த லைனில் ஒரு எரர் ஸ்டேட்மெண்ட் வந்து ஹவர் இல்லை வெல்கம் அப்படின்ற நான் ஸ்டேட்மெண்ட்டை இங்கே பிரிண்ட் பண்ணுறேன். பட் நான் இங்கே என்ன கொடுக்கல அப்படின்னா, டபுள் கோட்ஸ் கொடுக்கல. ஃப்ரண்ட்லையும் இங்கே இந்த இந்த ஸ்ட்ரிங்குக்கு, இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு நான் என்ன பண்ணல அப்படின்னா வந்து டபுள் கோட்ஸ் கொடுக்கலன்னா ஆட்டோமேட்டிக்காக இட் வில் ஷோ தி எரர். பட் என்ன பண்ணும் அப்படின்னா, மேலே உள்ள லைன்லலாம் எரர்ஸ் இல்லாதனால எரர் இல்லாத லைன் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகிடும். ஏன்னா லைன் பை லைன் இன்டர்பிரேட் பண்ணுது இல்லைங்களா. எந்த லைனில் எரர் இருக்கோ அந்த லைனில் நமக்கு எரரை த்ரோ பண்ணும். பாருங்கள், கம்பைல் பண்ணுறேன். ஸோ சேவ் பண்ணிவிட்டு எந்த ப்ரோக்ராம் என்ன கரெக்ஷன் பண்ணாலும் ஸ்கிரிப்ட் மோடில் சேவ் பண்ணிக்கலாம்னு சொன்னோம் இல்லையா, அதுதான் பண்ணியிருக்கோம். இப்போ ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வருது, ஃபர்ஸ்ட் லைனில் எரர் இல்லை. அடுத்த B=B=லாம் அசைன் பண்ணோம், A+B பண்ணோம், பிரிண்ட் பண்ணோம் சிஏ, அதுலலாம் நமக்கு எரர் இல்லை. பட் அடுத்த லைனில் நமக்கு லைன் நம்பர் 6ல் என்ன எரர் இருக்குது அப்படின்னா, வெல்கம்ன்ற ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம என்ன கொடுக்கலாம், வெல்கம் இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா. டபுள் கோட்ஸ் இல்லாததுனால அந்த இடத்துல நமக்கு அந்த எரர் வருது. ஸோ இதுதான் இன்டர்பிரேட்டர் லாங்குவேஜ்ன்றது. லைன் பை லைன் எக்ஸிக்யூட் பண்ணுது, லைன் பை லைன் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணுது. எந்த லைனில் எரர் இருக்கோ அந்த லைனில் வந்து ஸ்டாப் ஆகிடும். அந்த லைனில் நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம்னா ஃபர்தர் லைன்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதுதான் கம்பைலருக்கும் நமக்கு இன்டர்பிரேட்டருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஒரு ஸ்டெப்பு கம்பைல் பண்ணணும். பட் சப்போஸ் நான் வந்து மற்ற சி லாங்குவேஜ்லாம் வந்து இடையில வந்து 10 லைன்ஸில் இருக்குது, 5 லைன்ஸ் எரரில் 5 லைன்ஸ் எக்ஸிக்யூட் பண்ண முடியுமானா முடியாது. ஏன்னா ஹோல் ஸ்கிரிப்டை முதல்ல கம்பைல் பண்ணி ஒரு இன்டர்மீடியட் கோடை ஜென்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளால் ரன் பண்ண முடியும். ஸோ அதுதான் நமக்கு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கம்பைலர் அண்ட் இன்டர்பிரேட்டர். அது இதுலேயே நம்ம என்ன பார்த்துட்டோம்னா, 2 மோட் பார்த்தோம் இல்லைன்னு சொன்னேன் இல்லைங்களா. பைத்தானில் இன்டராக்டிவ் மோடுன்றது இதுதான் ஸ்கிரிப்ட் மோட். ஸ்கிரிப்ட் மோட்னா என்னது, ஒரு எடிட்டரை ஓப்பன் பண்ணி அந்த எடிட்டரில் நமக்கு, எடிட்டர் மீன்ஸ் அதாவது இட் இஸ் an எடிட்டர், Gedit அப்படின்ற எடிட்டர். இது மாதிரி நம்ம நோட் பேட் அந்த மாதிரி எனி எடிட்டர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எடிட்டரை ஓப்பன் பண்ணி ப்ரோக்ராமை டைப் பண்ணி அதில் நம்ம சேவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான். ஸோ இந்த எடிட்டரை ஓப்பன் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், இதுக்கு ஒரு ஃபைல் நேம் கொடுத்து .py அப்படின்ற எக்ஸ்டென்ஷனோட கொடுத்து இது ஒரு ஸ்கிரிப்டாக நம்ம சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரன் பண்ணுறோம் இல்லைங்களா. இதுதான் வந்து ஸ்கிரிப்ட் மோட் பைத்தானில். இதை சேவ் பண்ணிவிட்டு ஃபர்தராக வந்து டெர்மினலில் வந்து ப்ராம்ப்டில் வந்து நமக்கு என்ன கொடுக்கணும்னா கமாண்ட் கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட். நம்ம எரரை கரெக்ட் பண்ணணும் இல்லையா, எரரை கரெக்ட் பண்ணல. ஸோ வெல்கம்ன்ற ஸ்டேட்மெண்ட்டில் நான் எரரை கரெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா சேவ் ஆகிடும். இப்போ பாருங்கள், ஸோ இப்போ எரர் கரெக்ட் ஆயிடுச்சு. இதுதாங்க இன்ட்ராக்டிவ் மோடு இல்லை, இது வந்து ஸ்கிரிப்ட் மோட். இப்போ இன்ட்ராக்டிவ் மோட் அப்படின்னா என்னென்னா, இந்த டெர்மினல்லே போய் பைத்தான் வந்து ஈச் அண்ட் எவ்ரி உபுண்டு லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷனில் வந்து அவைலபிளாக இருக்கும். நம்ம அப்படியே எடுத்து ரன் பண்ணலாம். விண்டோஸ் மாதிரி சிஸ்டமாக இருந்தால் நம்ம தனியாக டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் பைத்தான்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட பைத்தானோட இன்ட்ராக்டிவ் மோட் ஓப்பன் ஆயிடுச்சு. இதுதான் இன்ட்ராக்டிவ் மோட். இந்த ட்ரிபிள் கிரேட்டர் தென் சிம்பிள் செவ்ரான் ப்ராம்ப்ட்னு வாங்க, இந்த ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகிடும். இதில் நம்ம ஏதாவது கமெண்ட் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக ரெஸ்பாண்ட் பண்ணும் பாருங்கள். 5 + 6 நான் அப்படின்னு கொடுக்குறேன்னா 11 அப்படின்னு பிரிண்ட் பண்ணுது. A = அதே கமெண்ட் கொடுக்குற பாருங்க, A = 10, B = 20, C = A + B, தென் பிரிண்ட் C அப்படின்னு கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக என்னால் என்ன பண்ண முடியும்னா அந்த ரிசல்ட்டை பார்க்க முடியும். ஸோ இதுதான் இன்ட்ராக்டிவ் மோட். சப்போஸ் நான் இந்த கோடில் வந்து ஏக்கு பதிலாக வேறு வேல்யூ அசைன் பண்ணணும், பிக்கு பதிலாக வேறு வேல்யூ நான் அசைன் பண்ணணும், இந்த ஸ்டேட்மெண்ட்டை மாற்றணும் அப்படின்னா என்னால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா திரும்பி சேஞ்ச் பண்ண முடியாது. ஒன்ஸ் அகெயின் ஐ ஹாவ் டு ரீடைப் த ஸ்டேட்மெண்ட். அதுதான் நமக்கு ஸ்கிரிப்ட்டுக்கும் இன்ட்ராக்டிவ் மோடுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸ்கிரிப்ட் மோட் என்ன பண்ணணும்னா தனியாக கோடிங் சேவ் ஆகிறதுனால
நம்ம அதை சேவ் பண்ணிவிட்டு திரும்பி வந்து ரன் பண்ணுறதுனால எடிட் ஏதாவது பண்ணணும்னு நினச்சா நம்ம எடிட் பண்ண முடியும். பட் இன்ட்ராக்டிவ் மோடில் டைப் வந்து பண்ணுறது சேவ் ஆகாததுனால நம்ம எடிட் பண்ண முடியாது. ஒன்லி டிஃப்ரென்ஸ் அதுதான். அதே மாதிரி சின்ன சின்ன கோட்ஸ்லாம் நம்ம வந்து இந்த இன்ட்ராக்டிவ் மோடோட யூஸ் என்னன்னா, வி கேன் டெஸ்ட், எக்ஸ்ப்ளோர், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஒரு கமாண்ட் எப்படி ஒர்க் ஆகும், நமக்கு அந்த கமாண்ட் ஒர்க் ஆகுதா இல்லையா, சின்ன பீஸ் ஆஃப் கோட்ஸ்லாம் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணணும்னா நம்ம செக் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ வந்து ஸ்கொயர் பண்ணி பார்க்கணும். அந்த ஸ்கொயர் கமாண்டுக்கு வந்து நமக்கு டபுள் ஸ்டார் யூஸ் பண்ணலாம். இப்போ ஏயோட வேல்யூ 10, ஏ நான் என்ன பண்ணுறேன்னா பிரிண்ட் ஏ டபுள் ஸ்டார் கொடுத்தேன் அப்படின்னா என்ன பண்ணுன்னா ஏ ஸ்கொயர் அப்படின்னு பிரிண்ட் பண்ணும். இப்போ நான் கொடுத்தேன்னு பார்த்தீங்களா, என்ன அது 10ஓட ஸ்கொயர் பண்ணி டபுள் ஸ்டார் கொடுத்தா அப்படின்னு பிரிண்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு வெல்கம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். வெல்கம்ன்ற ஸ்டேட்மெண்ட் இப்போ கொடுத்துட்டேன். இப்போ நான் எக்ஸை வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்தா எனக்கு என்னன்னா எக்ஸ் பிரிண்ட் ஆகும். எக்ஸை நான் டபுள் டைம் பிரிண்ட் பண்ணணும்னு நினச்சா பிரிண்ட் எக்ஸ் ஸ்டார் 2. ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து நம்மளால் 2ஓட மல்டிப்ளை பண்ண முடியாதுங்களா. பைத்தானை பொறுத்தவரை மீனிங் என்னென்னா டபுள் டைம் அந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்மளால் பிரிண்ட் பண்ண முடியும். ஸோ இதுதாங்க இன்ட்ராக்டிவ் மோட். ஸோ இன்ட்ராக்டிவ் மோட்ன்றது என்ன அப்படின்னா, ஜஸ்ட்டு நம்ம ப்ரோக்ராமை டைப் பண்ணோன்னா பைத்தான் கமாண்டர் வில் ரெஸ்பாண்ட் யூ. ஸோ சின்ன சின்ன கமாண்ட்ஸ், சின்ன சின்ன பீஸ் ஆஃப் கோட்ஸை நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு, எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு, டெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த இன்ட்ராக்டிவ் மோடை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம லார்ஜ் ப்ரோக்ராம் டைப் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஸ்கிரிப்டை சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரன் பண்ண முடியும். ஸோ வி ஹாவ் 2 types ஆஃப் மோட், இன்ட்ராக்டிவ் மோட் அண்ட் ஸ்கிரிப்ட் மோட். ஸோ இந்த கிளாஸில் நமக்கு பைத்தான் இன்டர்பிரேட்டருக்கும் கம்பைலருக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்துருக்கோம். தென் பைத்தானோட 2 மோட், இன்ட்ராக்டிவ் மோட் அண்ட் script mode என்னன்றதை பார்த்துருக்கோம். Next class we'll see the remaining details. Thank you.